மச்சா. நீங்களாம் பாவம். பேச்சுலரோட லைஃப்பை நினைச்சாலே ஒரே காமெடியா இருக்குல்ல. ஐயோ, உங்களை நம்பி பொண்ணும் தர மாட்டேங்கிறாங்க. அப்போ பொண்ணு கிடைக்கிறப்பவே கட்டி இருந்திருக்கணும். 1008 நோனவட்ட சொன்னீங்க. டோரி கண்ணுன்னீங்க, மூக்கு தூக்கலா இருக்குன்னீங்க, அமுங்கலா இருக்கு, எங்களுக்கு வேணாம் வேணான்னு நீங்க ரிஜெக்ட் பண்ண காலம் போய் இன்னைக்கு பெண்கள் நாங்க ரிஜெக்ட் பண்ணிக்கிட்டு இருக்கோம். நான் கார் மாதிரியா எப்படி ஸ்மூத்தாக ஓட்டுவேனா? உங்களுக்கு பிடிச்ச படம் எது? எனக்கு சூரிய வம்ச படம் ரொம்ப பிடிக்குங்க. சுமார் தான். 100 டிகிரியா? 100 டிக்கியா? 100லலாம் டிக்கி இருக்கா மச்சான்? நான் எதுவும் சொல்லணுமா இதை பற்றி? ஏய், நீ எல்லாம் 5-6 புள்ள குட்டி போட்ட வேலையெல்லாம் பேசவே கூடாது. என்னடா இன்னைக்கு முருங்கைக்காய் வச்சிருக்கேன்னு நினைச்சேன், இப்போ கன்ஃபார்ம் பண்ணிட்டேன் மச்சான். நான் சாப்பிட போனேன்ல, அந்த கேப்பில் சில சம்பவங்கள் நடந்து விட்டது. சலக்கு சலக்கு அம்மா. சலக்கு சலக்கு சாங் வந்து எனக்கு போடணும்னு இன்னைக்கு மதியமே தோணிடுச்சு. ரொம்ப நாள் ஆச்சு, 1-2 வருஷம் ஆகுது. சலக்கு 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 சேல சலக்கு சலக்கு, அதுக்கு நான் ரீல்ஸை போட்டு என்னமோ தெரியல. அப்போல்லாம் நான் வந்து ரீல்ஸை கட் பண்ணி எடுத்து ஜாயின் பண்ணி அழகாக போடுவேன். இப்போலாம் போரிங்காக இருக்குது. சும்மா இப்படி நடந்துட்டு இப்படி நின்றுட்டு இப்படி போகிறத அது ஒரு சாங்காக போட்டு விட்டுறேன். ரொம்ப சோம்பேறியாக இருக்குது ரீல்ஸ் எடுக்கவே. நீங்கள் ஒன்றும் சொல்ல வேணாம், எனக்கு புரியுது. நீங்கள் நல்லா தான் இருக்கீங்க, வாங்கலேன். எங்கே போவோம்? எங்கே எதுக்குடா? என் வீட்டுக்கார பின்னாடியே அருவாலை தூக்கிட்டு ஓடி வரதுக்கா? நீ வேற இன்னைக்கு நாங்கள் சந்தைக்கு போனோம். சந்தைக்கு போனோடனே நான் முதல்ல போய் பார்த்தது அருவா தான் பார்த்தேன். வீட்டில் வேற அருவா இல்லையேன்னு சொல்லிட்டு அருவா பார்த்தேன். அங்கே இருக்கு அருவா, கத்தி மாதிரி இருக்கு. ஒரே வெட்டினா வெட்டுவோம்ல, இந்த அந்த மாதிரி இருக்கு அருவா டைப். நான் கேட்குறது இப்படி வளைஞ்சிருக்குல்ல, எப்படி இது இப்படி வளைஞ்சு அது போய் பார்த்தோன்னே இப்படியே நின்னேன். பார்த்துட்டு அப்புறம் நான் பாப்பா கையை பிடிச்சிட்டு உள்ளே கூப்பிட்டேன். அவங்க வண்டியை நிறுத்திட்டு அவங்க வந்தாங்க. அங்கங்கே சுற்றிட்டு ரிட்டர்ன் வெளியே வரும்போது மறுபடியும் அந்த அருவா, என்னடி அருவா ஊத்து பார்த்துக்கிட்டே இருக்க? இல்லை அருவா இல்லைன்னு சொன்னீங்க, வாங்கிக்கலாமா அருவா அப்படின்னு. இல்லை இப்போதான் வெட்டு கத்தி தான் பெருசு வீட்டில் இருக்குது. பெருசு இரும்பு இருக்குல்ல, பெரியுது, அதெல்லாம் நாங்கள் வீட்டில் நிறைய வச்சுருக்கோம். சரி அருவா ஒன்று வாங்கிக்கலாமே, சார் வாங்குறவாவது வாங்கிக்கோ அப்படின்னு. வேணான்ட்டு அப்புறம் இரும்பு மரம் மட்டும் வாங்கி எடுத்துக்கிட்டு அப்புறம் வந்தோம். எனக்கு அதெல்லாம் பார்க்கும்போது நமக்கு யூடியூப் ஞாபகம் தான் வந்தது. நிறைய விஷயம் நம்ம இதில் பேசுகிறதெல்லாம் அந்த நிகழ்வுகள் நடக்கும்போது எனக்கு ஞாபகமாகவே இருக்கும். சாப்பிட போனோம் மச்சான் கிச்சனுக்கு. சாப்பிட போயிட்டு தட்டை கழுவ போனோம்ல, இங்கே பாரு சொல்லலை, சைகை மட்டும் காட்டுறேன். தட்டை கொண்டு போய் இப்படி வச்சேன். நீங்கள் பிறந்த வருடம் தான் வரப்போகுது, பர்த்டே வரப்போகுது. ரொம்ப சஸ்பென்ஸாக ரொம்ப சர்ப்ரைஸாக வச்சுருக்கேன், வெயிட் பண்ணுங்க. தட்டை கொண்டு போய் இப்படி வச்சுட்டு அவங்க சாப்பிட்டு கையை கழுவினாங்க. நானும் போயிட்டு பக்கத்து நின்று கையை நகர்த்து சொல்லிட்டு வெளியே கழுவினேன். அவங்க என்ன பண்ணாங்க பாருங்க, இப்போதான் சொன்னாங்க என்ன அப்புறம் என்ன அப்புறம் அது வேகமாக தட்டை கழுவிட்டு இந்த இட்லி போய் என்னடா முன்னாடி அப்படின்னா ஒன்றும் இல்லை, என்ன 3 நாள் தான் ஆயிருக்கு. இது நான் சொல்லவா டேட்டு போட சொல்லவா? நீங்கள் ஒரு டேட்டும் போட வேணும். நான் மறுபடியும் அப்படின்னாங்க. அதான் இங்கேருந்து இங்கே கை போச்சு. சரி நானும் அப்படி சரி ஸ்க்ரீன் டபுள் டாப் பண்ணி லைக் போடுங்க காய். அவ்வளோதான். கொஞ்சம் வெயிட் பண்ண, நான் 3 ப்ரோ கமெண்ட்ஸை ரிப்ளை கொடுத்துட்டு வரேன். ஓகே என்னாச்சு? லைக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்கப்பா. ஆமாம் டிடி கரெக்டாக சொல்லிட்டீங்க. தலை முடிஞ்சு ரிப்ளை கொடுக்குறாங்க.
அப்புறம் வந்து செல்லம் சகல மைன்வாசு இன்னைக்கு ஒரு பொடி நான் கேட்கல. அதான் பார்த்துட்டேன், அப்புறம் என்னது கேட்கல. அதான் பார்த்துட்டேடா. நிற்க முடியல, கால் இருக்குது. உட்காந்துக்கலாம். லைக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு ஜாயின் பண்ணிக்கோங்க. பிளாட்டினம் லைவுக்கு போகணும். நமக்கு எங்கே போனாலும் இந்த ஒரு செவுறு ஒன்று கிடச்சிக்கிட்டு, ஒரு செவுறு. ஆனால் இது கொஞ்சம் நல்லா இருக்கு, சின்ன சாயத்துக்கு. அப்பா அது ஒரே காரம் வச்சு செவத்துக்கு அதுக்கு சாயம் முடியாது. அப்பா உட்காந்துருவாங்க. பரவாயில்ல, பேக் பெயின்லாம் குறைஞ்சிச்சு. இதம்மா பார்த்தேன், கரெக்டாக சொல்லு. நீ பார்க்காதது ஏதாவது இருக்கா சரு? லைவை சொல்கிறேன்டா. மெம்பர்ஷிப் லைவு, காமன் லைவு, ரீல்ஸு. நீ பார்க்காதது ஏதாவது இருக்கா? பிளாட்டினம் லைவ் எப்படி போகிறது? சேனல் டிபியை தொடுங்க, மேலே தெரிகிற சேனல் டிபியை தொட்டு சப்ஸ்கிரைப் கிளிக் பண்ணிக்கோங்க. அருண், உங்கள் நோட்டிஃபிகேஷன் வரும். வரலன்னா சேனலுக்குள்ளே வந்து லைவ் செக்ஷனுக்கு வந்தீங்கன்னா லைவ் ஓடும். மெம்பர்ஷிப் பண்ணி பார்த்துட்டு. நந்தா ஃபேவரட் ஹீரோயினா? ஃபேவரட் ஹீரோயினா இருக்குது. எனக்கு ஒரு டைமில் வந்து சமந்தாவை ரொம்ப பிடிச்சிது. அவங்க ஓவராக சர்ஜரி பண்ணி பண்ணி தன்னோட ஃபேஸ் லுக்கை ரொம்ப மாற்றினதுனால எனக்கு பிடிக்காமல் போயிடுச்சு. ஓவராக வந்து எனக்கு அவங்களோட ஃபேஸ் எப்போ பிடிச்சதுன்னா கத்தி படம் வந்ததில்ல, கத்தி படம் ஷெல்ஃபி ஃபுல்லில் அந்த பாட்டு, அந்த படத்தில் வந்து அப்போ தான் அந்த ஃபேஸ் வந்து அதுவே ஃபஸ்ட்டு சர்ஜரி தான் அவங்களுக்கு. அவங்க ஜீவா கூட நடிச்சிருந்தப்போ, அதர்வா கூட நடித்தப்போலாம் ஒரிஜினல் நோஸ். அப்புறம் ஜீவா கூட நடிக்கும்போது நோஸ் சர்ஜரி நினைக்கிறேன் பண்ணிட்டாங்கன்னு நினைக்கிறேன். பண்ணலைன்னு நினைக்கிறேன். அப்புறம் கத்தி மூவி இதெல்லாம் வரும்போது நோஸ் சர்ஜரி பண்ணிட்டாங்க. அப்போ தான் எனக்கு பிடிச்சது. அதுக்கப்புறம் ஓ பேபிலலாம் ரெண்டாவது மறுபடியும் நோஸுக்கு சர்ஜரி, லிப்ஸுக்கு நோஸுக்கு. எனக்கு பிடிக்காமல் போயிடுச்சு. ஃபஸ்ட்டு அந்த கத்தியில் இருந்த ஃபேஸ், லிப்ஸ், நோஸ்லாம் எனக்கு. அப்புறம் அழகாக இருக்காங்க, ரசிக்கிறோம், டக்குன்னு ஃபேஸை மாற்றிடுறாங்க, வெயிட்டை குறைச்சிடுறாங்க. அதே மாதிரி தான் ஹன்ஷிகா மோட்டோனி. இந்த என்னப்பா அது, ஓ கண்மணியா? ஓகே ஓகே. அதில் வந்து ரொம்ப அழகாக இருந்தாங்க. எங்கேயும் காதல், எங்கேயும் காதல் அந்த சாங்க ரொம்ப அழகு. அப்புறம் வெயிட் லாஸ் பண்ணுறேன், அதை பண்ணுறேன்னு தேவாங்க குரங்கு மாதிரி ஆயிடுறாங்க. அதே மாதிரி தான் கீர்த்தி சுரேஷும். பிடிக்க மாட்டேங்க இப்போல்லாம் ஹீரோலாம். அழகாக இருக்காங்க, ரசித்து நம்ம ஒரு படத்தை பார்க்குறோம், அடுத்த வாட்டி டக்குன்னு வெயிட் லாஸ் பண்ணி கேவலமாயிடுறாங்க. நீங்கள் பிறந்த வருடம் சொல்லுங்கள். உங்களுக்கு எத்தனை வயசு? 33. முடிய போகுது. டேஸ் கணக்கு தான் இருக்குது இன்னும். கண்டிப்பாக வேண்டும். விஐபி நிலா மோனி ப்ரோ, உங்களுக்கு நான் கமெண்ட்ஸ் பண்ணியிருக்கேன், அதை ரிப்ளை கொடுங்க. கைஸ், நான் வந்து வெறும் லைவு மட்டும் இல்லாமல் கொஞ்சம் ரீல்ஸுக்கும் கொஞ்சம் பார்த்து லைக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்புறம் வந்து டெய்லியுமே ரீல்ஸ் அப்லோட் பண்ணிகிட்ருக்கேன். பாருங்கள், என்டர்டைன்மெண்ட்டாக தான் இருக்கும், போரிங்காலாம் இருக்காது. நீங்கள் பொண்ணா இல்லை திருநங்கையான்னு கேட்குறீங்களா? நீ எப்படி வேணாலும் நினச்சிக்கோ. வெயிட் லாஸ் பண்ணால் ஃபேஸ் வந்து டொக்கு விழுந்த மாதிரி ஆகிடும். ஆமாம் சரோமா, ஃபேஸ் வந்து விழுந்துட்டு
கீர்த்தி சுரேஷோட ஃபேஸ்லாம் நல்லா பாருங்களேன். சாம் டு பிளாட்டினம். தேங்க்யூ டியர், தேங்க்யூ. கிட்ட வாங்க, உங்கள் கண்ணத்தை காட்டுங்க. உங்கள் காதை காட்டுங்க. தேங்க்யூ. ஜாயின் பண்ணவங்களுக்கு மட்டும்தான் கிஸ். சமந்தாவா இல்லை, கீர்த்தி சுரேஷோட ஃபேஸ் நீங்கள் நல்லா பாருங்கள். பயங்கர மேக்கப் போட்டால் மட்டும்தான் இப்போ ஓரளவுக்கு பார்க்குற மாதிரி இருக்குது. எனக்கு பார்க்குற மாதிரி உள்ள ஆம்பளைங்க நீங்கள் பார்க்கலாம். அவங்களுடைய வெயிட் லாஸ் பண்ண அந்த அதுக்கப்புறம் அவங்க வெயிட் லாஸ் பண்ண உடனே லேட்டஸ்ட் பிக்சர்லாம் அப்லோட் பண்ணாங்க தெரியுமா? இந்த இடத்துல இந்த வாய் கிட்ட இப்படி கொரிலாவுக்கு வளைஞ்சிருக்கு தெரியுமா? இந்த இடம் அழகே போயிடுச்சு. இந்த இடத்துக்கு இது அப்படியே வளைஞ்சி இந்த உதட்டு ஒரு மாதிரி ஆயிடுச்சு, அழகே குறைஞ்ச மாதிரி ஆயிடுச்சு. அது ஏன் வெயிட் லாஸ் பண்ணுறாங்கன்னு தான் தெரிய மாட்டேங்குது. அதுக்கப்புறம் அவங்க என்னென்னமோ பண்ணி மேக்கப்பை இன்னும் டைம் போட்டுக்கிட்டு எப்படியே பண்ணாலுமே அது பழைய நிலைக்கு மாறல, சொல்ல வேண்டும். அப்படியா? பயங்கரமாக இருக்குங்க, செம்மையாக இருக்கும். அபுபக்கர் எந்த ஆக்சஸ் உங்களுக்கு வேணும்? முதல்ல டிபியை தொட்டு ஜாயினில் போயிட்டு கிளிக் பண்ணி லெவல் 1லேருந்து 6 வரைக்குமே பார்த்துட்டு வாங்க. உங்கள் பட்ஜெட்டுக்கு எது செட் ஆகுதோ. நீங்கள் கேரளா நடிகை ஹனி ரோஸை பார்த்துருக்கீங்களா? பார்த்துருக்கேன். அவங்க என்னமோ நீங்கள் எல்லாம் சேர்ந்து திருநங்கைங்கிறீங்க, என்னால் நம்பவே முடியல. அவங்க முதல்ல ஜீவா கூட நடித்த படத்தை பார்த்தேன். லேடிஸ் மாதிரி தான் இருக்காங்க. ஏதோ அவங்க உடம்புல எனக்கு தெரிஞ்ச பெட்டக்ஸுக்கு மட்டும் தனியாக இன்ஜெக்ஷனை போட்டுட்டு வந்திருப்பாங்கன்னு நினைக்கிறேன். அது எப்படி அது மட்டும் தனியாக அம்மா பெருசுக்கு நிற்கிது? எனக்கு ஒன்றுமே புரியல. நான் நம்ப மாட்டேன். எல்லாத்துக்கும் ட்ரீட்மெண்ட் இருக்குது. எதெல்லாம் பெருசாக வேணும்னு நினைக்கிறாங்களோ எல்லாத்துக்கும் ட்ரீட்மெண்ட் இருக்குது, பண்ணாமலாம் கிடையாது. சில பேர் உடம்புக்கு செட் ஆகிடும், சில பேருக்கு தான். இப்போ சமந்தா மாதிரி ஆளுங்களுக்கு அது எஃபெக்ட் காட்டிடும். ஒரு டைம் பண்ணலாம், ரிப்பீட்டில் மறுபடி பண்ணோன்னு வேலையை காட்டிடும். இன்னிதான் கொஞ்சம் டைம் ஆச்சு. வரேன் அஜித்குமார். நீங்கள் வேறு அதை பார்த்து தான் நீ தினமும் எழுந்திருக்கிறியா? ஹனி ரோஸை பார்த்து தான் எழுந்திருக்கிறியா நீனு? அது ஒரிஜினல் டிக்கி இல்லைடா, பைத்தியம். அவங்களோட ஃபஸ்ட்டு ஆரம்ப காலத்து அந்த ஃபஸ்ட்டு படத்தில் நடித்தப்போ போய் பாரு. அப்போ இருந்ததுக்கு இப்போ மட்டும் தனியாலாம் எந்த நடிகர் இருக்கா? அப்போல்லாம் அதெல்லாம் இன்ஜெக்ஷன் அதெல்லாம். அதுக்கு பெங்களூரில் தான் அதுக்குன்னு ட்ரீட்மெண்ட் ரொம்ப ஸ்பெஷல். ஃபஸ்ட்டு இங்கே லோக்கலுக்குன்னு பார்த்தனாக்கா பெங்களூரு. அதை விட்டுனாக்கா நேராக நீ சைனா, கொரியா அங்கெல்லாம் போனால் தான் இந்த மாதிரி சர்ஜரிலாம் அதிகமாக நடக்கும். சொல்லுங்கள் இர்ஃபான், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கும். டைம் பாஸ் முகமா? யாருது? ஹனி ரோஸு தான். என்ன ஸ்பெஷல் டுடே? ஜாயின் பண்ணிக்கோங்க காய்ஸ், பிளாட்டினம் லைவ் போகலாம். நிலா ஒன்லி ஒரிஜினல். லைக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க டியா. தேங்க்யூ சாமி மச்சான். சாமி எனக்கு வெனஸ்டே மட்டும்தான் லீவு. வெனஸ்டே மட்டும்தான் லீவா? நீ என்கிட்ட சொன்னதே இல்லை. நீ என்னடா என்கிட்ட சொன்ன? சண்டேல மட்டும்தான் நான் எப்போவுமே வீட்டில் இருப்போமான்னு சொல்லியிருக்கேன். அந்த விஐபி சேனலில் விஐபி எங்கேயும் விஐபியா டைமண்டு போகலாம் இல்லை? அங்கே நான் விஐபி வந்ததுனால இங்கே நீங்கள் அங்கே பார்த்தீங்களா மெம்பர்ஷிப்? வெங்கடா. அப்போ தேங்க்ஸ் வினோத்குமார். இப்போ தான் லைவ் வருது. அவட கடவுளே. என்ன நிலா சாப்பிட்ட? தோசை. நீங்கள் என்ன சாப்பிட்டீங்க? பாப்ஸு என்ன சிரிப்பு? உலக அழகியா இதுக்கு மாஸ்க் போட்டிருக்கேன்னு தானே கேட்க வந்தீங்க. ஃபுல்லாக கேட்டுடுங்க. நாளை முதல் 5 நாட்கள் விடுமுறையா? என்ன நாளைக்கு? என்ன 5 நாள்? நாளைக்கு என்ன டேன்னு எனக்கு தெரியலையே. நாளைக்கு தான் நான் ஸ்கூலுக்கு ஃபீஸே கட்ட போகிறேன். இன்னும் 3 நாள் தான் இருக்குது ஸ்கூல் திறக்க. என்னடா நாளைக்கு? வெனஸ்டே பக்ரீதா? அதுக்கு எதுக்கு உங்களுக்குலாம் லீவு தராங்க? எந்த வெனஸ்டே பக்ரீதா? என் ஃப்ரெண்ட்ஸுங்கெல்லாம் யாருமே என்கிட்ட சொல்லவே இல்லை. அவங்களுக்குலாம் நான் விஷஸ் அனுப்பியிருப்பேன்ல.
ஒரு 2 நண்பர் இருக்காங்க. நிஜமாதானா? பார்த்தியா, நம்மலாம் எங்கே பிரியாணி கேட்டுருவோன்னு சொல்லிட்டு நம்மக்கிட்ட கமுக்கமாக சொல்லாமல் இருக்காங்க பார்த்தீங்களா? இதுவே நம்ம தீபாவளி வந்தால், பொங்கல் வந்தால், இன்னும் அடுத்த மாதம் பொங்கல் வரப்போகுது, அடுத்த மாதம் தீபாவளி வரப்போது சொல்லிக்கிட்டே இருக்கோம். பக்ரீத் என் ஃப்ரெண்டு ஏதாவது சொன்னாங்களா பார்த்தியா? நாங்கள் எல்லாம் வெளிநாட்டில் இருக்கோம், அதனால எங்களுக்கு லீவா? வெளிநாட்டில் இருக்கீங்களா இர்ஃபான் நீங்கள்? சொல்லுங்கள் ஜேசு. தினேஷ் ஹாய். பக்ரீத் காரணமாக இங்கே மொத்த ஊருமே லீவு தானா? ஓஹோ, கல்ஃபில் இருக்கீங்களா எல்லாருமே? வா. ஓ, ஏன் என்ன ஜேசு, எதனால்? அத்தை சேனை பட்டு இருக்கா? நாங்கள் இருக்கிறது. ஓ, புரியுது புரியுது. சாமி ஒரு டைம் போடுறா கமெண்ட்டு, அப்புறம் படித்ததுக்கப்புறம் ரிப்ளை கொடுங்க. லைக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. குவைத் நாட்டில் இருக்கீங்களா? என்ன போட்டிருப்பான், எனக்கே ஒரே கேட்கணும் போல இருக்கு. என்ன போட்டிருந்தீங்க? சரி, அப்போ என் ஃப்ரெண்டுக்கு ஒரு விஷயம் அனுப்பி வைக்கணும். என்னைக்கு கரெக்டாக சொல்லுங்கள். புதன்கிழமையா? சொல்லுங்க சித்தார்த். இந்த கமெண்ட்ஸ் நிறைய விஷயத்த மறைக்குதா? என்னது, என்ன கமெண்ட்ஸ் புரியலையே. ஏன் எது குர்பானி கறி வருமா சங்கர் உங்களுக்குன்னு கேட்குறீங்களா? என் ஃப்ரெண்டெல்லாம் என்கிட்ட கண்ணில் கூட காட்ட மாட்டான். அதெல்லாம் நான் டிவியில் தான் பார்த்துருக்கேன். குர்பானிக்கு ஆடு விற்கிறது, ஆடு செல்ஸ் இத்தனை கோடி சேல் ஆகிருக்குன்னு சொல்லுவாங்க. அப்போ தான் பார்ப்போம். ஐயோ, நம்ம கண்ணில் இந்த மாதிரி கறியெல்லாம் கண்ணில் காட்ட மாட்டாங்களா அப்படின்ட்டு. மோனி ப்ரோ, போய் பார்த்துட்டேன் ப்ரோ, இன்னும் வரலை ப்ரோ. இந்தியாவில் வியாழக்கிழமையா? அப்படிங்களா? நிஜமா எனக்கு தெரியாதுங்க. காலண்டர் வீட்டில் இல்லைங்க, இங்கே எடுத்துகிட்டு வரல. ஓஹோ, நீங்கள் எல்லாம் ஃபாரினில் இருக்கிறதுனால நாளே அங்கே வருமா? நமக்கெல்லாம் அதை பற்றி என்னன்னே தெரியாதுங்க. நமக்கெல்லாம் பொங்கல், தீபாவளி, அப்புறம் என்னங்க கருப்பு சாமிக்கு கெடா வெட்டுறது, கோவிலில் குலதெய்வ கோயிலில் போயிட்டு பொங்கல் வைக்கிறது, இது மட்டும்தாங்க நமக்கெல்லாம் வரும். எனக்கெல்லாம் லீவே கிடையாது. ஓ, அப்படிங்களா? ஐ லவ் யூ சங்கர். வாங்க, இங்கே ஒட்டகம் பிரியாணி. ஒட்டகமா? நான்லாம் அதெல்லாம் சாப்பிட்டது இல்லைடா என் வாழ்க்கையில். கிடைக்குமா அதெல்லாம்? உனக்கெல்லாம் லீவே கிடையாதா? ஏன் நிஷுமா? நிஷு, நீ முஸ்லீம் தானே? வாழ்த்துக்கள். எப்படி விஷ் பண்ணணும்? ஹாப்பி பக்ரீத் பண்டிகைடா. எது பூசை வைக்க போறீங்களா? சங்கர் சூப்பர். லைக் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, ஆல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. லைக் சப்ஸ்கிரைப் ஆல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்புறம் தீபா, ஹாய் தீபா, எப்படி இருக்கீங்க? கருப்பு துணி எங்க முகமா? என்னது? லைக் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ப்ளூ சாரி சூப்பராக இருக்கு. நான் பார்த்துட்டு மாஸ்க் சைஸை கம்மி பண்ணலாமா? என் ஃப்ரெண்டும் அப்படித்தான், வாயை திறந்து சொல்லவே மாட்டேன் எதையும். என்னதுடா உங்கள் ஃப்ரெண்டுமா? நிஷு பயங்கரமான ஆள். உங்கள் வீட்டில் இன்னைக்கு பக்ரீத் வரப்போதே, என்கிட்ட முன்னாடியே சொன்னியா நீ? விஷ் பண்ணால் எங்கே கறி கேட்டுருவோன்ட்டு அப்படியே கமுக்கமாக இருந்துட்டா மச்சான். எல்லாரும் நிஷுவை பிடிங்க, நிஷுவை பிடிங்க எல்லாரும். நூறு, நீங்களும் முஸ்லீம் தானே? ஹாப்பி பக்ரீத்துங்க. இங்கே பாருங்க, நான் ஒரு பெரிய அலுமினிய குண்டா கொடுத்துட்றேன். பாய் வீட்டு பிரியாணின்னா எங்களுக்கு உசுருங்க. 1000 தான் சப்பார் பிரியாணி, ராவுத்தர் பிரியாணின்னு நாங்கள் ஹோட்டலில் விதவிதமாக வாங்கி சாப்பிட்டாலும் உங்கள் கையால் கொடுக்குற கறி துண்டே இல்லைனாலும் பரவாயில்லைங்க, வெறும் பிரியாணியை மட்டும் ஒரு குண்டாலில் போட்டு கொடுத்துருங்க. நாங்கள் ஸ்மெல் பண்ணி பார்த்துட்டே அதுலேயே ஒரு பல வருஷம் கடந்துருவோம். சில்வர் குண்டா ஒன்லி? எடுத்துகிட்டு வரோம். சில்வர் குண்டானே எடுத்துகிட்டு வரேன். ரொம்ப வேணாங்க, ஒரு 10 பேர் சாப்பிட்ற அளவுக்கு கொஞ்சமாக கொடுத்தாலே போதும்.
ஓகே ஓகே. இது ஹாப்பி ஈதுல் ஆதா விஷஸ் நிலா. இதுக்கு என்ன அர்த்தங்க? 100 இதுக்கு என்ன அர்த்தம்? எங்களுக்கு நான் இது வரைக்கும் இது பார்த்ததே இல்லையே. உங்கள் ஃபேஸை ஏஐயில் எடிட் பண்ணட்டுமா வித்து சமந்தா நோஸு லிப்ஸையா? ஏன்டா கிட்டத்தட்ட 1 இயரு எல்லாரும் அதை பண்ணி பார்த்துட்டாங்க. இப்போ நீ தான் லேட்டு. லைக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. 100 உங்கள் வீட்டுக்கு நாங்கள் எப்படி, நானும் என் ஃப்ரெண்ட்ஸ் ஒரு 4-5 பேர் இருக்கிறோம். நிஷு ப்ரோ ட்ரோல் அனுப்பி விடுங்க. டைம் பாருங்கள். வரேன் அலின். ஃபுல் பிரியாணி சாப்பிட்டா அரை நிலா முழு நிலாவா மாறிடுவேன். அப்படியா? ஏய் நிஷு, உங்கள் வீட்டில் பிரியாணி எப்படி செய்வாங்க? ஒரு தடவையாவது நிஷு வீட்டில் ஒரு பாய் வீட்டு பிரியாணியை வாங்கி சாப்பிடணும்டா. எது ஈதுல் அல்கா, இதுக்கு என்ன அர்த்தம் தெரியலையே. எந்த சினிமா நடிகை? அப்போல்லாம் எனக்கு யாருக்கும் தெரியல. இப்போல்லாம் எல்லா நடிகரும் நல்லா தான் இருக்காங்க. அப்படியே சாரோ, நானும் சென்னையில் இருந்திருப்பேன். வரேன். நான் ஒன்லி பிரியாணியில் இருக்க பீஸு தான், நோ ரைஸ். ஓ, மட்டனா சிக்கன் பிடிக்குமா? உனக்கு தெரியாதா நிலா? எனக்கு என்னடா தெரியும். நாங்களாம் என்ன இந்த கடையில் வாங்கிட்டது 1 கிலோ 1/2 கிலோ அதை வதக்கி குக்கரில் போட்டு எடுப்போம். அப்புறம் தக்காளி சோறு மாதிரி வரும். எங்கள் வீட்டுக்காரெல்லாம் வாயில் வச்சு தக்காளி சோறும்பாங்க. 1000 தான் இருந்தாலும் பாய் வீட்டு பிரியாணிக்கு அடிச்சுக்க முடியுமா? ஏன் காய்ஸ் சார், இந்த தடவை இந்த எப்படி இப்போ பக்ரீத்துக்கு போக முடியாது அவன் வீட்டுக்கு. அடுத்த வரும்ல, அடுத்த ரம்ஜான் அவன் வீட்டுக்கு வரும்ல. அப்போ நாங்கள் எல்லாம் கும்பலாக வந்து கதவை தட்ட போகிறோம். சேர்த்து போட்டு ஆக்கு நிஷு. லைக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க காய்ஸ். கரெக்டாக 1 மணி நேரம் 7 நிமிஷம் ஆயிடுச்சு. லைவ் முடிச்சிடலாம். சரிவா? ஸ்க்ரீன் டபுள் டாப் பண்ணி லைக் போட்டுக்கோங்க. இப்படி சப்ஸ்கிரைப் டு ஆல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். வேகமாக ஜாயின் பண்ணிக்கோங்க. நிலா, உங்கள் ரியல் நேம் என்ன? அதெல்லாம் கிடையாதுங்க. என்னோடய ரியல் நேம் வந்து நிலா. ரம்ஜானை போன மாதம்தான் முடிஞ்சுதா? அதெல்லாம் நமக்கு எப்போ தெரியுது? இன்னும் சொன்னால் தானே. சொல்ல மாட்டேங்கிறேன். வாங்க மாடர்ன் வேர்ல்டு, எப்படி இருக்கீங்க? நமக்கெல்லாம் வந்து பலகாரம் தீபாவளி வர்றதுக்கு 20 நாளைக்கு முன்னாடியே ஸ்வீட்டு, பலகாரம், குலாப் ஜானு, முறுக்கு, சீடை, வடை சுட்டு அப்புறம் ஊசி போயிடும். தீபாவளி அன்னைக்கு வந்து மழை பெஞ்சு எல்லாம் நமுத்து ஊறி போயிடும். கடுக்கு முடுக்குன்னு வாயில் போட்டு ஏதோ செஞ்சதுக்கு தின்னுங்கன்னு சொல்லி நம்ம தலையில் கட்டிடுவாங்க. உங்களை எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. முருகேசன், தேங்க்யூங்க. டுடே மேக்கப் போட்டிருக்கீங்களா? மேக்கப்லாம் இல்லை செல்லம். கண்ணுக்கு மேலே ஐஷேடோ எடுத்த அப்பனே. எந்த வீட்டுக்குன்னு சொல்லு. நிஷுக்கிட்ட கறி மாற்றி கொடுத்துட போகிறாரு. ஏய் வச்சுக்கோடா, கறி வச்சுக்கோ, நாங்கள்லாம் வருவோம். நிலா, யோசிச்சு ஒரு விஷயம் சொன்னால் படிக்க மாட்டேங்கிறீங்க. பாய். ஒரே டைமுக்கு கோவம் வந்தால் எப்படி? ஃபேர் அண்ட் லவ்லியா? ஆமாங்க. பான்ஸ் ஒயிட் பியூட்டி பவுடரு, அப்புறம் கண்ணுக்கு மேலே அந்த ஐஷோட கையால் எடுத்து தொட்டு தடவிருக்கேன். பாருங்கள், ஒரு இடத்துல ஒவ்வொரு மாதிரி இருக்கு. நிலா, பிரியாணி சூப்பராக இருக்குமா? ஏய், வாழ்க்கையில் ஒரு தடவையாவது அந்த பாய் வீட்டு பிரியாணி சாப்பிட்டுங்கட்டா. இதுக்காகவே நான் பாய் வீட்டில் ஃப்ரெண்ட்ஷிப் வச்சுக்க போகிறேன். நிஷு, உங்கள் வீடு எங்கே இருக்குது? சீக்கிரம் எனக்கு அட்ரஸ் அனுப்பிவிடு. நாளைக்கு உங்கள் வீட்டுக்கு நான் வரலான் இருக்கேன். தெரியாதுன்னு சொல்லிட்டு நீ தான் ஃபஸ்ட்டு பிரியாணி கொண்டு பண்டாரி மாதிரி. பண்டாரி அம்மனா? பண்டாரினா அம்மன் தானே. கோவிந்தா, அப்கிரேடட் மெம்பர்ஷிப் டு பிளாட்டினம் அடையன் செல்லும். அவ்வளோதான், போதும். நமக்கான டைம் இன்னும் 1 நிமிஷம் தான் இருக்குது. அப்படி இப்படி இழுத்தடிச்சு 1 மணி நேரத்தை ஓட்டியாச்சு இந்த லைவை. அம்மா,
ஹாய் நிலா. சரி ஓகே விடுங்க. அடுத்த வருஷம் ரம்ஜான் வர்றதுக்குள்ளாரையே ஒரு பாய் வீட்டில் ஃப்ரெண்ட்ஷிப்பை பிடிக்கிறேன். அடுத்த என்னது ரம்ஜானுக்கே வாளியை எடுத்துக்கிட்டு ஆளாக நான் நிற்க போகிறேன் பெல்லடிச்சு. நம்மளை காரி கழுவி முடிஞ்சு திட்டி அனுப்புனாலும் பரவாயில்ல, சோறை போட்டு கொடுத்துருங்க, நாங்கள் ஓரமாக சாப்பிட்டுக்குறோம். ஹாய் நிலா, என்ன சிலிந்துரு. அப்போது நாங்கள் எல்லாம் உங்கள் ஃப்ரெண்டு கிடையாதா? நீங்கள் எல்லாம் ஃபாரினில் இருக்கீங்க, இங்கே எங்கேங்க இருக்கீங்க? 100 மட்டும்தான் இங்கே இருக்கார், அவர் வீட்டுக்கு தான் நாங்கள் போகலான் இருக்கோம். வெல்கம் டு மை ஹோம். ஏங்க விரட்டி அடிக்க மாட்டீங்களா வாலி சைஸை பார்த்துட்டு? அந்த டைமில் நாங்கள் வெக்கமான ரோஷம் எதுவுமே எங்களுக்கு இருக்காதுங்க. ஸ்பெல்லிங் மிஸ்டேக்கு கிண்டு வேணும் சொல்ல வந்தேன். என்னத்தை எங்களுக்கு கிண்ட தெரியும். நான்லாம் 2 டம்ளர் அரிசியை போடுவேன், கொத்தமல்லி தூள், அது என்னது குழம்பு தூள், இதெல்லாம் போட்டு கறியை போட்டு ஒரு கிண்டு அரிசியை போட்டு குக்கரை மூடிடுறேன். திறந்தாக்கா ஏதோ தக்காளி சோறு மாதிரி இருக்கும். வாயில் வைக்கும் போதே வீட்டுக்கு கரும்பு இது சோறை கிண்டி வைடினாக்கா குழம்பு தூளை போட்டு கொட்டி வச்சிருக்கான் பாரு. என்ன பண்ணுறது? என்னதான் இருந்தாலும் பாய் வீட்டு பிரியாணி தான் அடிச்சுக்கவே முடியாது. அப்படியே முந்திரியாக வருமாயா, முந்திரியாக வருமா, பேச்சம்பழமாக வருமா, முந்திரியாக வருமா. எங்கள் செட்டியார் கடைக்கு போனால் 5 ரூபாய்க்கு முந்திரி கொடுத்தா ஒன்று எடுத்துருந்தாங்கன்றாரு. என்னங்க 1 கொடுக்குறீங்க? ஏமா முந்திரி விற்கிற வேலைக்கு கிலோ 1500 விற்கிது, நீ என்னென்ன 5 ரூபாய்க்கு 10 ரூபாய்க்கு கொண்டு வந்து கொடுத்துட்டு ஏன் நம்ம கேட்டுன்னு உட்காந்துக்கிறா? புடிமா, சரி கொடுங்க 10 ரூபாய்க்கு கொடுங்க. 4 முந்திரி எடுத்து வச்சுட்டு என்னங்க நமுத்து போய் கிடந்து, நீ கொடுத்த 10 ரூபாய்க்கு இவ்வளோதான் வரும், எடுத்துகிட்டு போவா, சீக்கிரம் நகருமா, என்னப்பா வேணும் உனக்கு? என்ன இந்த ஆள் எப்படி பண்ணுறாங்க? உடனே பக்கத்தில் இருக்கிற பொம்பளை இந்த ஆள் இப்படி தாங்க சரியான கஞ்சம், மொத்தமாக வாங்கிட்டு வந்து கொட்டிப்பான், வீணாக போய் நமக்கு போய் கிடக்கும், அதை நம்ம தலையில் கொடுப்பான். இதே தான் இவன் கடை என்ன பண்ணி தொலைது, இவன் கடைக்கு பக்கத்தில் எவனாவது ஆப்போசிட்டில் நல்ல சூப்பர் மார்க்கெட் வந்தது இவன் அட்டங்குவாங்க அப்படிம்பாங்க. நிஜமா? சரி அழைப்பு வந்துருச்சு. உங்களுக்கு பிரியாணி கொடுக்கணும்னு சொல்லிட்டா எல்லாரும் பாய் ஆகிடுவாங்களா? அட பாவி, அட்ரஸ் சொல்லுங்க, ஒட்டக பிரியாணி அனுப்பி விடுறேன். அப்படியா? எப்போ ஸ்டார்ட் பண்ணுவீங்க? டென்ஷன் ஏறுதுங்க. என்னங்க நீங்கள் வேறு பாம்பை பிடிக்கணுமா? இருங்க அதுக்கு கால் பண்ணால் பாம்பு பிடிக்கிறவங்களே வருவாங்க. அண்டாவை செஞ்சு ரீல்ஸ் எவ்வளவோ போட்டேன், இப்போ தெரியாதுன்னு சொன்னால் இது கிண்டல் தானே. என்னைக்கு மச்சானா அண்டாவா கிண்டி நீ அதை பார்த்து நான் ரீல்ஸ்லாம் போட்டேன். சரி மச்சான், இதுக்கு மேலே தெளிவாயிட்டான் விஷு. நம்ம லைவ் முடிச்சுட்டு எஸ்கேப் ஆயிடலாம். சரி ஓகே வாங்க மெம்பர்ஷிப் ஆன் பண்ணுறேன். ஓகே, குட் நைட். ஓகே காய்ஸ், ரொம்ப நம்மளை கிட்ட ஆரம்பிச்சுட்டாங்க. அதுவும் நிஷு கொஞ்சம் உஷாராயிட்டான். ஜூலை மாதம் வந்தால் ஜோடி சேரும் மனுஷா. இது வரைக்கும் மார்கழி மாதம் வந்தால் தான் ஜோடி சேர்ந்து நாங்கள் நிறையா ரோட்டில் வரும்போதெல்லாம் பார்த்துருக்கோம். ஜூலை மாதத்தில் என்ன ஜோடி சேர்ந்துருக்கு? உனக்கு டைம் ஆச்சுன்னு சொல்லுடா. ஏய் மச்சான் பாவம் இல்லைடா, ரொம்ப நேரமாக கெஞ்சிக்கிட்டு இருக்கோம். எந்த விஷயத்தில் வேணாலும் காக்க வைக்கலாம், இந்த விஷயத்தில் காக்க வைக்கவே கூடாது. ஒரு மனைவியாக அவங்க கடமையை அவங்க முடிச்சிடணும். சரி ஓகே. ஏய் விடுறா பாவண்ட, ஏதோ பொழைச்சி போட்டு விடு. சரிம்மா. சரி ஓகே. குட் நைட் பாப்ஸ், குட் நைட் மோனி, குட் நைட் சரக்குட்டி, குட் நைட்டு தலைமச்சான், குட் நைட் சங்கர், குட் நைட். ஓகே குட் நைட். எடுத்துக்கோங்க. இப்போ நான் பிளாட்டினம் தான் ஆன் பண்ண போகிறேன், எடுத்துக்கோங்க. பிஎஸ் மச்சி வாழ்த்துக்கள் தான் மச்சான். நீ என்னைக்கெல்லாம் வாழ்த்துக்கள் சொல்கிறியோ அன்னைக்கு அவன் பத்திரக்காலையே ஆக்ரோஷமாக மாறி விடுறான் மச்சான். சமாளிக்க முடியல. சரி ஓகே, பார்க்கலாம், மீண்டும் சந்திப்போம். சிற்பி 90 கிரீன்வேஸ் நம்ம யூடியூபில் மட்டும். வேறெங்கும் கிளைகள் கிடையாது, கோலைகளை கண்டு யாருமே மாறாதீங்க. என் செல்லக்குட்டிங்களா, என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் குட் நைட்.